என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு மாதத்தை முடித்து இன்னும் ஒரு புதிய மாதத்திற்குள் பிரவேசிக்க தேவன் செய்த கிருபைகளுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஒவ்வொரு மாதமும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறார். இந்த மாதத்திற்கென்று கூட ஆண்டவர் ஒரு முக்கியமான வார்த்தையை கொடுத்து அந்த வார்த்தையின் மூலம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களே, உங்கள் வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், சூழ்நிலைமைகள், அந்தகார கிரியைகள், எதிர் வல்லமைகள், மந்திரவாதங்கள், செய்வினைகள், பில்லி சூனியங்கள், ஏவல்கள், கட்டுகள், மாந்திரிகங்கள், எத்தனையோ வல்லமைகள் இந்த கடைசி நாட்களில் உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிறது. சில காரியங்கள் உங்களுக்கு தெரியும், பல காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது. இவ்வளோ பெரிய ஒரு அருமையான வார்த்தை. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்பது உங்களுடைய சுதந்திரம். ஆண்டவர் அதை உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் சுதந்திரமாய் கொடுத்திருப்பார் என்றால் நீங்கள் அதை சுதந்திரிக்க வேண்டியது அவசியம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுகிறீர்கள்? உள்ளத்தில் பயந்து, ஐயோ எனக்கு விரோதமாய் இப்படி வல்லமைகள் எழும்புகிறது, எனக்கு விரோதமாய் இப்படி போராட்டம் இருக்கிறது, பிசாசு கிரியை செய்கிறான், மனிதர்கள் எழும்புகிறார்கள், நான் என்ன செய்வேன் என்று திகைக்கிறீர்கள். அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த மாதம் மட்டுமல்ல, வருகிற மாதங்களில் எல்லாம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும், அந்த வார்த்தை அருமையா இருக்கிறது, எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போம். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. பல தேசத்தில் இராணுவத்தின் பாதுகாப்பு அமைப்பு எப்படி இருக்கிறது என்றால், எதிரிகள் ஏவுகணைகளை செலுத்தி அது அவருடைய எல்லைகளுக்குள் வரும் பொழுதே அந்த ஏவுகணைகளை செயலற்று போகும்படி இவர்களுடைய பாதுகாப்பு அமைப்பு பலமாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு தேசத்திலும் தங்களை பாதுகாத்து கொள்ள ஒவ்வொரு தேசத்தின் இராணுவமும் பலத்த ஒரு எதிர் வல்லமையை உருவாக்கி வைத்திருக்கிறது. உங்களை உண்டாக்கின ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அவர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். ஹல்லேலூயா. பயந்து கொண்டிருக்கிறீர்களா? திகைத்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த போராட்டங்களில் நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த எதிர் வல்லமைகள், இந்த மனிதர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிற சூழ்நிலைமைகளில் நான் எப்படி எதிர்கொள்ள போகிறேன் என்று கலக்கத்தோடு இருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை இந்த மாதம் அல்ல, வருகிற நாட்கள் எல்லாம் கிரியை செய்யக்கூடியது. இந்த ஏசாயா 54 அதிகாரத்தில் ஆண்டவர் 3 காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஒன்று, உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சரி, வாழ்க்கையிலே என்ன ஆயுதங்கள் நமக்கு விரோதமாய் எழும்புகிறது? சில வசனங்களை மாத்திரம் சுருக்கமாய் வாசிக்க விரும்புகிறேன். எண்ணாகமத்தின் புத்தகம் 23 அதிகாரம் 23 வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். இந்த வார்த்தை பிழையாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொன்ன வார்த்தை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நாட்களில் உங்களுக்கு விரோதமாக பல மனிதர்கள் அல்லது பலவிதமான மந்திரவாதங்கள், செய்வினைகள், மாந்திரிகங்களை செய்கிற மக்கள் எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாய் செயல்படலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த
ஆயுதமும் வாய்க்காதே போகும். உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்கிறது, ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவார்கள். அதன் பொருள் என்ன? அவர்கள் மிகுந்த தைரியத்தோடு தாங்கள் ஜெயித்து விடுவோம் என்று உனக்கு விரோதமாய் வருவார்கள். ஆனால் உன்னோடு இருக்கிற கர்த்தர் அவர்களை 7 வழியாக துரத்துவார். அதாவது அவர்கள் பயந்து இந்த ஜனத்திற்கு எதிராக நாம் நிற்கவே முடியாது என்று 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இன்னும் ஒரு வசனம் அற்புதமா இருக்கிறது. உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம், அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். அதன் பொருள் என்ன? உனக்கு விரோதமாய் வருகிறவர்கள் என்ன பலத்தில் வருகிறார்கள் தெரியுமா? அவர்களுடைய இடுப்பில் இருக்கிற பலன், அவர்களுடைய இடைக்கச்சையில் இருக்கிற பலன், அவர்களுக்கு இருக்கிற இன்பில்ட் ஸ்ட்ரெங்த்தில் உனக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஆனால் தேவன் அவர்கள் இடுப்புகளில் இருக்கிற பலனை ஆண்டவர் நொறுக்கி போடுவாராம். சத்துருவாகிய பிசாசானவன் எந்த பலத்தோடு கூட உங்கள் வாழ்க்கையில போராட வந்தாலும் அவனுடைய பலத்தை நொறுக்கி போடுகிற ஆண்டவர், ஒன்றுமில்லாமல் பண்ணுகிற ஒரு தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். தைரியம் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள். சங்கீதக்காரன் தன் அனுபவத்தை சொல்லுகிற 2 வசனங்களை உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 21:11, அவர்கள் உமக்கு விரோதமாய் பொல்லாங்கு நினைத்தார்கள், தீவினையை எத்தனம் பண்ணினார்கள், ஒன்றும் வாய்க்காமற் போயிற்று. சங்கீதம் 27:3, எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது, என் மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எப்படிப்பட்ட பலத்த ஆயுதங்களை, திட்டங்களை, மாந்திரிகங்களை அல்லது பலவிதமான தங்கள் வல்லமையை வைத்துக்கொண்டு மக்களோ அசுத்த ஆவிகளோ உங்களுக்கு விரோதமாய் வரும் பொழுது அவைகள் ஒன்றும் வாய்க்காது போகும். இது உங்கள் சுதந்திரம், இது உங்கள் நீதி. ஆகவே இதை இந்த மாதமெல்லாம் உரிமை பாராட்டுங்கள். இந்த வேத பகுதியிலே 2வது மற்றொன்று வாய்க்காது போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54:17, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மகனே மகளே, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். ஒருவேளை மறைமுகமாய் இருக்கிற அந்தகார கிரியைகளோடு கூட நீங்கள் போராடி விடலாம். ஆனால் நியாய தீர்ப்பில் உங்களை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை குற்றப்படுத்துகிற எந்த நாவும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். அதன் பொருள் என்ன என்று நான் பல மொழிபெயர்ப்புகளை படித்து பார்த்தேன். நியாயத்திலே உனக்கு விரோதமாய் எழும்பி நின்று உன்னை குற்றப்படுத்துகிற நாவுக்கு விரோதமாய் நீ பேசுகிற உன்னுடைய காரியங்கள் வெற்றி பெறும். இதுதான் அதன் பொருள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீதிமன்றத்தில் உங்களை நிறுத்தி உங்கள் மேல் அநியாயமாய் குற்றம் சாட்டுகிறார்களா? அல்லது நீங்கள் செய்யாத காரியங்களை உங்கள் மேல் பழியாக சொல்லுகிறார்களா? இல்லை எழும்பி நின்று உங்களுக்கு விரோதமாய், உங்கள் விசுவாசத்துக்கு விரோதமாய், உங்கள் பக்திக்கு விரோதமாய், நீங்கள் தேவனை நம்புகிற நம்பிக்கைக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? வேதம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். வேதத்தில் பல தேவனுடைய பிள்ளைகள் குற்றப்படுத்தப்பட்டார்கள். மோசே குற்றப்படுத்தப்பட்டார், யோபு குற்றப்படுத்தப்பட்டார், இரட்சகர் இயேசு குற்றப்படுத்தப்பட்டார், அப்போஸ்தலனாகிய பவுல் குற்றப்படுத்தப்பட்டார். ஆண்டவருக்காய் எழும்பி நின்ற எல்லா அப்போஸ்தலர்களும் குற்றப்படுத்தப்பட்டார்கள். ஏன்? அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் நின்றார்கள், அவர்கள் நீதியாய் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு விரோதமாய் நாவுகள் எழும்பின. ஒருவேளை நீங்கள் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், ஏதோ உங்களுக்கு இருக்கிற சிறிய விசுவாசத்தில் கர்த்தரை சேவிக்கிறீர்கள், ஆனால் நியாயத்தில் நாவுகள் எழும்பி உங்களை குற்றப்படுத்தும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர்கள் வெற்றி கொள்வதில்லை, நீ வெற்றி கொள்வாய், ஏனெனில் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மோசேக்கு விரோதமாய் மக்கள் எப்படியெல்லாம் எழும்பி நின்றார்கள், கர்த்தர் எப்படி அந்த எழும்பி நின்ற மக்களுக்கு தீர்ப்பு செய்தார் என்று ஓரிரு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 24வது வசனம். அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். ஜனங்களுக்கு தேவைகள் வந்த பொழுதெல்லாம் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். இந்த ஜனங்களே முறுமுறுக்கிற மக்கள்.
ஆனால் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத போது முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே ஜனங்களோடு வாதிடவில்லை, அவர் நேரடியாக தேவனிடத்தில் போய் கேட்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நியாயத்தில் உங்களை மக்கள் குற்றப்படுத்தும் பொழுது நீங்கள் மக்களோடு வாதிடக்கூடாது. நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் நியாயத்தை எடுத்துச் செல்ல வேண்டும். வசனம் சொல்கிறது, அங்கே அவர்களுக்கு ஒரு மரத்தை காண்பித்தார் என்று. ஆண்டவருடைய வார்த்தை அற்புதமாக இருக்கிறது. மக்கள் குற்றப்படுத்தும் பொழுது தேவன் வந்து நின்று, மோசே நான் உன் பட்சத்தில் நிற்கிறேன், நான் இந்த ஜனங்களுக்கு ஒரு தீர்வு செய்வேன் என்று கர்த்தரே தீர்ப்பை கொடுக்கிறார். வேறு சில இடங்களிலும் கூட மக்கள் முறுமுறுத்ததையும் கர்த்தர் கிரியை செய்ததையும் வாசிக்க விரும்புகிறேன். உங்களுக்கும் கர்த்தர் அப்படித்தான் கிரியை செய்வார். நீங்கள் மௌனமாயிருங்கள், உங்கள் நியாயத்தை ஆண்டவரிடத்தில் எடுத்துச் செல்லுங்கள், தேவன் உங்களுக்கு நியாயம் செய்வார். யாத்திராகமம் 16:2. அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தர் கையால் செத்துப்போவோமானால் தாவிலை. அவர்களுக்கு இறைச்சி கிடைக்கவில்லை, முறுமுறுக்கிறார்கள். மோசே தேவனை நோக்கி கெஞ்சுகிறார். தேவன் கிரியை செய்கிறார். பாளையத்தை சுற்றிலும் காடைகள் வந்து விழுகிறது. தேவன் கிரியை செய்தார் மோசேக்காக. யாத்திராகமம் 17:2. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோட வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். தண்ணீர் கசப்பாய் இருந்தது. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் பரிகாரம் செய்தார். இறைச்சி கிடைக்கவில்லை. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். கர்த்தர் அற்புதம் செய்தார். அதன் பிறகு தண்ணீர் குடிப்பதற்கு இல்லாதிருந்தது. மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். கர்த்தர் கன்மலையை அடிக்க சொல்லி அதிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார். ஒரு இடத்தில் கூட, ஒரே ஒரு இடத்தில் கூட கர்த்தர் மோசேயை விட்டு கொடுக்கவில்லை. எல்லா இடத்திலும் மக்கள் மோசேயை நியாயத்தில் குற்றம் சாட்டும் பொழுது கர்த்தர் கூட நின்று அந்த நாவுகளின் வார்த்தைகளின்படி ஜெயம் உண்டாகாதபடி கர்த்தருடைய வார்த்தையின்படி அங்கு ஜெயம் உண்டாக செய்தார். தேவ ஜனங்களே, தேவனை விசுவாசிக்கிற தேவ மகனே, தேவ மகளே, உன்னை நியாயத்தில் குற்றப்படுத்துகிற நாவுகளுக்கு விரோதமாக நீ எதுவும் பேசாதே, நீங்கள் எதுவும் பேசாதிருங்கள், மௌனமாயிருங்கள். தேவன் இறங்கி வருவார். அவர் உங்கள் நாவிலே கொடுக்கிற வார்த்தைகளை கொண்டு, அவர் செய்கிற கிரியைகளை கொண்டு உங்களுக்கு பெரிய ஜெயத்தை தருவார். இந்த மாதம் கர்த்தர் அதை செய்வார். உங்களுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எல்லா காரியங்களும், குற்றப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் வாய்க்காதபடி செய்து, நீங்கள் ஆண்டவருடைய ஊழியக்காரர் என்றும், நீங்கள் தேவனுடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட மகன் என்றும் மகள் என்றும் கர்த்தர் நிரூபிப்பார். இந்த வார்த்தையின்படியே உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆண்டவரை நம்புங்கள், விசுவாசியுங்கள். மூன்றாவதாக, அதே வேத பகுதியில் இன்னொரு ஆசீர்வாதம் தேவ பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிக்கிறேன். வசனம் 15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் கூடுகிற கூட்டம் என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. 2ஆம் சங்கீதத்தில் அற்புதமான ஒரு வசனத்தை நாம் பார்க்கிறோம். வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 2:1 ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். ஆண்டவர் அவர்களை இகழுவார். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தை! பரலோக தேவனுடைய குமாரனாகிய மேசியாவுக்கு விரோதமாய் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் எழும்பி நின்றார்களாம். எழும்பி நின்று சொன்னார்கள், நீ வேசியின் மகன் என்று சொன்னார்கள். நீ பெயல்செபூலினால் அற்புதங்களை செய்கிறாய் என்று சொன்னார்கள். நீ அங்கு செய்த அற்புதத்தை இங்கு செய் பார்ப்போம் என்று அவரை குற்றப்படுத்தினார்கள். அவர் மேசியா இல்லை என்று சாதித்தார்கள். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்றெல்லாம் சந்தேகித்தார்கள். இப்படி அவருக்கு விரோதமாய் கூடின கூட்டத்தை பார்த்து
பரலோகத்தின் தேவன் நகைத்தாரா, அவர்களை எல்லாம் சிதறிப்போக பண்ணினார் என்று வாசிக்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாய் கூட எந்த கூட்டம் எழும்பினாலும் ஆண்டவர் அவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படி செய்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் இருந்தார்கள். முழு எகிப்தும் இந்த ஜனங்களுக்கு விரோதமாய் அவர்களை பின்தொடர்ந்து வந்தார்கள். கர்த்தர் என்ன கிரியை செய்தார் தெரியுமா? எழும்பினார். அவர்கள் எல்லாருடைய சேனைகளையும் பார்வோனின் சேனையை சமுத்திரத்திலே கவிழ்த்து போட்டார். உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல என்று சொன்னவர் அந்த விரோதமான கூட்டத்தை முற்றிலும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டார். யாத்திராகமம் புத்தகத்திலே அமலேக்கியர் இஸ்ரவேலருக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், அமலேக்கியரை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்று சொல்லி யெகோவா நிஸ்ஸி என்ற நாமத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தினார். இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவும் ஜெயிக்காதே போகும். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற கூட்டங்கள் அவர்கள் உங்களை விட்டு விலகி போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான கிரியைகளையும் செயல்களையும் இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். இந்த வார்த்தையை விசுவாசியுங்கள். நான் சோர்ந்து போனேன், நான் தளர்ந்து போனேன், எனக்கு விரோதமாக இருக்கிற இந்த பிரச்சனைகளை கண்டு நான் ஒடுங்கி போனேன், அழுகிறேன், புலம்புகிறேன் என்று சொல்கிற உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தையை நம்புங்கள். யெகோவா நிஸ்ஸி என்ற நாமமுடைய கர்த்தர் உங்களுக்காக ஜெயக்கொடி ஏற்றுவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனம். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஹல்லேலூயா. யெகோவா நிஸ்ஸி என்றால் கர்த்தர் என் வெற்றி கொடி என்ற அர்த்தம். இங்கே வசனம் சொல்லுகிறது, வெள்ளம் போல் சத்துரு வரும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. நீங்கள் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் அல்ல. கர்த்தருடைய ஆவியானவர் வெள்ளம் போல வருகிற சத்துருவுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற மாதம் இது, கொடியேற்றுகிற நாட்கள் இது. அந்த தேவனிடத்தில் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்கள், அவர் பார்த்து கொள்ளுவார். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் தேவனே, பரலோகத்தின் ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுத்து அந்த வசனத்தை சார்ந்து கொள்ளும்படி எங்களை நடத்துறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதம் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று சொன்னீர். எத்தனையோ காரியங்களை நாங்கள் திருப்பிக் கொண்டோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு பலனில்லாத நேரத்திலும் ஆண்டவர் எங்களை திடப்படுத்தி எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளும்படி அனுக்கிரகம் செஞ்சீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்திலும் கூட உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீங்களப்பா. இந்த வார்த்தையை நம்புகிறோம். உங்க பிள்ளைகளுடைய ஆண்டவரே சிந்தைக்கு விரோதமாய், சரீரத்திற்கு விரோதமாய், சுகத்திற்கு விரோதமாய், குடும்பத்திற்கு விரோதமாய், தொழிலுக்கு விரோதமாய், ஆசீர்வாதத்துக்கு விரோதமாய், குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே போராடுகிற எல்லா சத்துருடைய கிரியைகளும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று சொன்னீங்கப்பா. நியாயத்தில் எழும்புகிற நாவுகள் ஜெயிக்காது, உங்க பிள்ளைகளுடைய வார்த்தைகளை மேற்கொள்ளும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நம்புகிறோம். யார் யார் வாழ்க்கையிலே நியாயத்தில் எழும்பி நின்று அவர்களுக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகள் இருக்கிறதோ எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை ஜெயிப்பதாக. மோசையோடு கூட இருந்து நீர் காரியங்களை மாற்றி போட்டீரே, அதே போல ஆண்டவரே இவர்களோடு கூட இருந்து என் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரோடு, ஒவ்வொரு சகோதரனோடு, ஒவ்வொரு சகோதரியோடு, ஒவ்வொரு தாயோடு, தகப்பனோடு ஆண்டவருடைய கரம் இருக்கட்டும். ஒவ்வொரு வாலிபனோடு, வாலிப பெண்ணோடு உம்முடைய கரம் இருந்து ஆண்டவரே நியாயத்தில் ஜெயத்தை கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். விரோதமாய் கூடுகிறவர்கள் ஒரு வழியாய் வருகிறவர்கள் ஏழு வழி
வழியாய் ஓடி போகிறதற்காய் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோப்பா. ஜெயத்தை எடுக்கிறோம். எகோவா நிசியாகிய கர்த்தர் யுத்தத்தை நடத்துகிறதற்காய் நன்றி. ஆவியானவர் கொடியேற்றுகிறதற்காக உமக்கு நன்றி. உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த மாதத்தை துவங்குகிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தின்படி இந்த மாதத்தை துவங்குகிறோம். ஒரு அசுத்த வல்லமைகள் உங்க பிள்ளைங்களை மேற்கொள்ள கூடாது. யார் யாருடைய வீடுகளில் எல்லாம் அந்தகார கிரியைகள், செய்வினைகள், கட்டுகள், மந்திரவாதங்கள், ஏவல்கள் உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கப்பட்டிருக்கிறதோ, இந்த வசனத்தின் அடிப்படையில், ஏசாயா 54:17 அடிப்படையில் உம்முடைய அடியாள் நான் ஜெபம் பண்ணுகிறேன். என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற ஆயுதங்கள் வாய்க்காது போகட்டும் ஆண்டவரே. மந்திரவாதங்கள் வாய்க்காது போகட்டும், செய்வினைகள் வாய்க்காது போகட்டும், வியாதிகள், வியாதியின் கூறுகள், சத்துரு கொண்டு வந்து போட்ட எல்லா திட்டங்களும் செயலற்று போகட்டும் என்று சொல்லி முடிய அடியால் ஜெபம் பண்ணுகிறேன். உங்க பிள்ளைங்களை விடுதலை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. ஒரு ஜெயத்தின் மாதமாய் எகோவா நிசி கர்த்தர் எங்கள் வெற்றி கொடி என்று சொல்லி இந்த மாதம் எல்லாம் ஆண்டவரே ஜெயத்தின் மாதமாய் நாங்கள் டிக்ளேர் பண்றோம் ஆண்டவரே. கர்த்தரும் அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்று சொல்லுகிறதற்காய் உங்களுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். வெள்ளம் போல சத்துரு எந்தெந்த வீடுகளில் வந்தானோ எல்லா வீடுகளிலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் வந்தானோ எல்லா இடங்களிலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்தில் வெள்ளம் போல சத்துரு வருகிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஆவியானவர் கொடியேற்றுகிறதற்காய் உங்களுக்கு நன்றி அப்பா. உங்க ஜனங்களை ஆசீர்வதிங்க. இந்த மாதமெல்லாம் ஜெயமாய் நடத்தும்படியா ஜெபிக்கிறேன். மீட்பெரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இந்த மாதம் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிற மாதம். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும். கர்த்தரே கூட நின்று யுத்தங்களை நடத்துவார். தைரியத்தோடு இந்த மாதத்தை துவங்கி தைரியத்தோடு இந்த மாதத்திற்குள் கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய சமாதானமும் ஆசீர்வாதமும் உங்கள் எல்லாருடைய சிரசின் மேலும் தங்கட்டும் என்று வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செய்தியின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் தயவு செய்து இந்த செய்தியை பிறருக்கு, உங்களால் இயன்ற மட்டும் பிறருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். வார்த்தைக்காய் ஏங்கி நிற்கிற மக்கள் வார்த்தையினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். God bless you.